காலையில் வேலை ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கிச்சனை ஒதுங்க வச்சுட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம். நைட் படுக்கும்போது ஓரளவு க்ளீன் பண்ணி தான் பார்த்தேன். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இருந்தாலும் நைட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் பாப்பா போட்டு வச்சுருப்பாங்க. நான் படுத்துட்ட பிறகு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒதுங்க வச்சிடலாம். இன்றைக்கி அப்படியே உங்களுக்கு ரொட்டீன் காட்டுறேன். என்னென்ன வேலை செய்கிறேன் போகிறேன்னு அப்படியே காட்டுறேன். அதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பார்த்து கொஞ்சம் தான் இருக்கும், அதனால் பெருசாக இருக்காது. இப்போ கொஞ்சம் ஒதுங்க வச்சிட்டேன். நீட்டாக தான் இருக்கும். தெரியுதா? நெக்ஸ்ட்டு துணி மடித்து வைக்கணும். அது மடித்து வச்சுட்டு காட்டுறேன். காஃபி போடுறேன். கஷாயம் குடிக்கலான்னு பார்த்தேன். பாப்பா காலையிலே எனக்கு டென்ஷன் ஏற்றிட்டா ஏந்தலேருந்து. சரி காஃபி போட்டு குடிச்சிடலாம், இல்லைன்னா தலைவலி நம்மளால் தாங்காது. அதனால் கொஞ்சம் காஃபி போட்டு குடிச்சிடுறேன். நீங்கள் காஃபிலாம் குடிச்சிங்களா? போதும். நம்ம அடிக்கடி குடிக்கிறதுனால கம்மியாகவே குடிக்கலாம், ரொம்ப அதிகமானா. அதனால் திட்டமாகவே போட்டு சாதா சக்கரை தான் போடுறேன். என் பொண்ணு பார்த்தா கத்துவா, ஏன் சாதா சக்கரை போடுற, நாட்டு சக்கரை போட்டு குடியும்பா. கொஞ்சம் குடித்தா கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதனால தான் சாதா சக்கரை போடுறேன். பாப்பா கேட்டால் வேணான்றா. அவளுக்கு உடம்பு டயர்டாக தான், சின்னவளுக்கு சொல் பேச்சே கேட்க மாட்டுறாங்க. நான் காஃபி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. காஃபி குடிச்சிக்கினே நம்ம சாப்பாடு வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன ரொட்டீன் லைஃப் தான். காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் வாசல் பெருக்கிட்டோம்னா அடுத்து நெக்ஸ்ட் வேலை ஆரம்பிச்சுடுவேன். உங்களுக்கு சின்ன சின்னதாக விட்டுப்பட்டால் தான் காட்டுவேன். நான் ஸ்டாண்ட் எல்லாம் கையில் வச்சுருக்கனால உங்களுக்கு காட்ட முடியாது. ஆனால் கடற்கன்னு சின்ன சின்னதாக காட்டிடுறேன். ஒரு வேலை செய்யும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். லஞ்சு பேக்கெலாம் இருக்குது, அதெல்லாம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சு காலையில் அலசி போட்டால் வேலை முடிஞ்சிடும். கொஞ்ச நேரம் ஊறிச்சுனா போதும். வர ப்ரெஷ்ஷில் போட்டு தேய்ச்சோம்னா வேலை முடிஞ்சிடும். ஓலை போட்டுட்டேன். அடுத்தது குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி மசாலா பொருட்களாக அரைச்சி வச்சுட்டேன். கறிக்கு தேவையானதெல்லாம் கறி வேக வச்சு ரெடியாக இருக்குது. வாங்க நம்ம தாளிச்சிடலாம். தாளித்து விட்டுட்டேன். நல்லா கமகமான்னு கொதிக்குது. வாசனையும் அவ்வளோ அருமையாக இருக்குது. கிரேவி மாதிரி வைக்கலான்னு பார்த்தேன். இப்போ நாங்கள் நைட் வரைக்கும் குழம்பு தேவைப்படல, அதனால திட்டமாக வச்சிக்கினேன். இப்போ நல்லா கொச்சிச்சு சுண்டிச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு மல்லித்தூளும் போட்டு இறக்கிட்டோம்னா வேலை செஞ்சிடும். பாருங்கள், வாசனை அவ்வளோ கமகமாக இருக்குது. தட்டில் பாப்பா தூங்கிக்கிற பாப்பாலாம் ஏந்திருப்பாங்க. எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் வாங்கிட்டு கொடுத்துட்டாரு. காலையிலேருந்து வேலை நடக்குது. நல்லா கொச்சிச்சு கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தூள் போட்டு நம்ம மூடிட்டோம்னா வாசனை நல்லா இருக்கும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். தட்டி வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு நம்ம மூடி விட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ சாப்பாடு வச்சு டைம் எடுத்து நிமித்திட்டோம். பாருங்கள், நல்லா பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும். கரெக்டான பதத்தில் வச்சு வச்சுருக்கிறேன். பாருங்கள், இட்லி ஊற்றிட்டேன். காலையிலேருந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இப்போ இட்லி ஊற்றிட்டு இப்போ தான் சாப்பிட்றேன். மணி 10 ஆகுது. எனக்கு பசி எடுத்துட்டு சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிடலாம். கோச்சிக்காதீங்க, உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றேன்னு. என்ன பண்ணுறது, உங்களுக்கு விலாகில் காட்டணுன்னு காட்டுறேன். 3 இட்லி போதும். டைம் தாண்டிச்சுன்னா 3 இட்லி போதும். கொஞ்சமாக குழம்பு ஊற்றி சாப்பிட்றேன். ரொம்ப குழம்பு ஊற்றி சாப்பிட்டா நம்மளுக்கு ஒத்துக்காது. வாங்க சாப்பிடலாம்.
பாருங்கள் அவ்வளோ பாத்திரம் மலை மாதிரி குவிஞ்சிருக்குது. காலையிலேருந்து அவ்வளோ வேலை செஞ்சோம்ல, அவ்வளோ பாத்திரங்கள் சேர்ந்துருக்குது. இப்போ கடகனை துடைக்க ஊற்றுறோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது.